குபேந்திரன், சிபிஐ விசாரணை தேவை, அதில் தான் உண்மை வரும்னு கணேஷ் நினைக்கிறாரு. அதுக்கான அவசியம் இல்லை. இருதரப்பையும் நியாயமாக கேட்டு இந்த மோசடி புகார்கள் எல்லாம் உன்னிப்பாக பார்க்காம வழக்கத்துக்கு மாறாக நீதிமன்றம் கொடுத்துருக்கு. பிஜேபியோட கோரிக்கை இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அதை சந்தேகத்தோடு தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு அருள்மொழி அவர்கள் சொல்கிறாங்க. இன்றைய கேள்வி களத்தில் சிபிஐ விசாரணை தாவேகாவுக்கு நிம்மதியா நெருக்கடியா அப்படின்னு தான் பிரதானமான தலைப்பை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னே ஒரு நகைச்சுவையோட ஒரு கதையை சொல்கிறேன். நண்பர் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நண்பருக்கும் புரியணும், நாட்டு மக்களுக்கும் தெரியணும். அன்றைக்கி காலையில் 6 மணி இருக்கும். எங்களுடைய பங்களாவில் கோழி கூவர் சத்தம் கேட்டு இருக்கணும். ஆனால் திடீர்னு பாரத் மாதா கி ஜேன்னு ஒரு குரல் கேட்குது. எழுந்து பார்க்குறேன், என் வீட்டு எல்லாருமே பாஜக தலைவரெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்கன்னு அதிர்ச்சியோடு பேட்டியில் சொன்னவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். உண்மையிலே அன்றைய காலையில் 6 மணிக்கு என் வீட்டில் சுற்றி ஒரே சத்தம் பாரத் மாதா கி ஜேன்னு. அவர் ஒரு நாள் முன்பாக அந்த எம்எல்ஏ அருள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்கிறார். சரி, பார்த்து அதிமுகவுடன் கூட்டணி உறுதி என்று சொல்கிறார். மறுநாள் காலையில் தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வீட்டில் தலைவர் வீட்டில் பாஜக தலைவர்கள் இருக்கிறாங்க, கூட்டணி மாறுகிறது. இதற்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் இப்போ சிபிஐ தான் ஒரு நியாயத்தை கண்டுபிடிக்கும் நண்பர் சொல்றாருல்ல, சிபிஐ தான் கண்டுபிடிக்கும்னு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் 2004 to 2009 அமைச்சராக இருந்தார், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் அந்த அமைச்சர் பதவி முடிந்து கிட்டத்தட்ட 17-16 ஆண்டு முடிந்து விட்டது. ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது சிபிஐயில். என்ன உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்க? அவர் பக்க தரப்பு நியாயமோ உண்மையோ ஏதோ ஒன்று சொல்லணும்ல, அவர் நிரபராதின்னு சொல்லணும், இல்லை சார்ஜ் ஷீட் போடணும். அந்த ஒரு வழக்கை வைத்துக்கொண்டு முடிச்சிடறேன், நீங்கள் பொறுமையாக சொல்லலாம். அந்த வழக்கை வைத்துக்கொண்டு இன்று வரை அதிமுகவுடன் கூட்டணி உறுதி என்று சொன்ன டாக்டர் ராமதாஸுக்கு எதிர்விதமாக அன்புமணி அவர்கள் இங்கே போறார், பாஜகவுக்கு போறார். அவர் பேட்டியில் சொன்னாரா இல்லையா, எனக்கு விருப்பம் இல்லை, என் மகன் எடுத்த முடிவுன்னு. சிபிஐ கேஸை வச்சு அன்புமணியை வளைச்சிட்டாங்கன்றீங்களா? 10 எக்ஸாம்பிள் சொல்ல முடியல. டிடிவி தினகரன் பாஜகவுடன் கூட்டணி என்றால் தற்கொலைக்கு சமம் என்று சொன்னார். அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு எங்க இருக்காரு? என்டிஏல இருந்தாரு. 2024 எலெக்ஷனில் மோடி பிரதமராக வர வேண்டும் என்று, 3வது முறை பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். உங்கள் பேட்டிலாம் சொன்னார், தற்கொலைக்கு சமம் சொன்னார். அப்போ வந்து ஒரு வழக்கு போடுது சிபிஐ. அந்த வழக்கை வைத்துக்கொண்டு இந்த கட்சிகளை கூட்டணிகளை எப்படி நடத்துகிறது? இன்னும் சொல்கிறேன், 2016 திருப்பூரில் 560 கோடி ரூபாயுடன் ஒரு கண்டெய்னர் லாரி பிடிபடுகிறது. அந்த வழக்கு ஹைகோர்ட் உத்தரவின்படி சிபிஐக்கு அங்கே இருக்கு. அதில் ஏதாவது தீர்ப்பு வந்திருக்கா? யாரது பணம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? யாராவது நம்ம எல்லாம் முடிவுக்கு வந்துட்டோமா? சரி, சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ், அந்த கேஸ் சிபிஐயில் இருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சிபிஐயில் இருக்கு. ஏதாவது முடிஞ்சிருக்கா? இன்னும் சொல்ல போகிறோம், பாஜக சொல்கிறாங்க நீதி நியாயம் வேணும்னு. மைக்கேல் பட்டியல் லாவண்யான்ற ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்குன்னு சொல்லி பயங்கரமாக பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நடிகை குஷ்பு அவர்கள் வந்து விசாரித்தார். ஹைகோர்ட் உத்தரவின்படி அங்கே போச்சு. அதில் அந்த ஸ்கூல் வார்டனும் பிரின்சிபலும் ஜெயிலுக்கு போய் 6 மாதம் இருந்தாங்க. அந்த வழக்கில் சிபிஐ என்ன தீர்ப்பு கொடுத்தது? ஏதோ இவங்க சொன்ன மாதிரி வந்ததா? அதனால் சிபிஐ தான் நியாயமாக தீர்ப்பு கொடுக்கும் என்றால் அப்போ என்ன முடிவுக்கு வர வேண்டியிருக்கும்? நீங்கள் எந்த வழக்கு எடுத்தாலும் சிபிஐக்கு போனோம்னா, தமிழ்நாட்டில் வக்கீல் சங்கரலிங்கமுடைய மகன் வழக்கு, சங்கர சுப்பு வழக்கு, அந்த வழக்கு திரும்ப எங்கே சிபிஐலேருந்து யார்கிட்ட வந்தது? திரும்ப ஸ்டேட் எஸ்ஐடி கிட்ட வந்திருக்கு. முடிஞ்சதுதான். ராமஜெயம் வழக்கு, திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு சிபிஐ போய் திரும்ப ஸ்டேட் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஏன் இப்போ நீதி நிலைநாட்டில் எத்தனை வருஷம்? இப்போ சிபிஐ கிட்ட போதெல்லாம் நீதி நிலைநாட்டி விட்டு தான் சிபிஐ ஓய்வு எடுக்கிறதா? நீங்கள் அவங்க கேட்ட ப்ரேயர் சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 2 ஆஸ்பெக்ட் இருக்கு சார். ஒன்று, சிபிஐ இதை விசாரிக்கணுமா? சிபிஐ விசாரிச்சா அதில் உண்மை வருமா? இல்லை சிபிஐ விசாரிக்கலைன்னா உண்மை வெளிவராமலே போயிடுமா அப்படின்றது அந்த வழக்கு விசாரணை அமைப்பு சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் சிபிஐ கிட்ட ஒரு கேஸ், ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவரோட கேஸ் போச்சுன்னா அது பொலிட்டிக்கலாக என்னவா, எந்த ஒரு பகடைக்காயா அது மாற்றப்படும் அப்படின்னு விவாதிக்கப்படுறது இன்னொரு கோணம். நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பேசுறீங்க. இல்லை இதுதான் சொல்லி இல்லை, அவரும் சொன்னார்ல, சிபிஐக்கு போனால் அடுத்த ஆப்ஷன் நீதி எங்கே கிடைக்குன்னா அடுத்த ஆப்ஷன். ஏன்னா ஸ்டேட் ஹைகோர்ட் சொன்னது சரியில்லை, வந்து போலீஸ் என்கொயரி சரியில்லைன்னா அப்படி நம்புறவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் திரும்ப இந்த மக்கள்கிட்ட சொல்ல போகிறேன்.
நீங்கள் 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல பிரச்சாரம் பண்ணுறார். அன்றைக்கி இருந்த போலீஸ் செக்யூரிட்டி, இப்போ நீங்கள் இது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு சிபிஐயில் இது கேட்கலாம், 150 பேர் கொடுக்குறாங்க பந்தோபஸ்து. செக்யூரிட்டி ரெக்கார்டு அங்கே இருக்கும். எப்பவுமே ஒரு பெரிய விஐபி போனால் அதை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். 150 பேர். விஜய்க்கு 3 மடங்கு அதிகம், 450 பேர் போகிறாங்க. சரி, இப்போ போலீஸ் கூடுதலாக இருந்ததுனால என்னாச்சு, வெறும் 20,000 பேர் அன்றைக்கி எங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு. இங்கே கூடுதலாக கூட 50,000 கூட வச்சுங்க. ஆனால் 27,000 25,000 தான் சொன்னாங்க டிஜிபி ஏடிஜிபி. அப்போது இவ்வளோ போலீஸ் கூடுதலாக இருந்து இவர்கள் குறை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, போலீஸ் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. கடைசியில் சிபிஐ என்ன சொல்லுவாங்க, அங்கே லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் இது எதிர்த்து இருக்கு. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான செட்பேக்னு பார்க்குறீங்களா, இல்லை நம்ம கேட்காத சிபிஐயை கொடுத்துட்டாங்களே நமக்கு நியாயம் கிடைச்சிரும்னு நினைக்க போறாரா விஜய், இல்லை அவருக்கு வேற ஏதாவது வடிவத்தில் அவருக்கு சிக்கல் வருமா? இல்லை, இடைக்கால தாவாக்கு நெருக்கடியாக நிம்மதி இல்லை, இடைக்கால நிம்மதி தாவாக்கு நீண்ட கால நெருக்கடி. அன்புமணி தினகரன் மாதிரி. அதனால திமுகவுக்கு செட்பேக்கே கிடையாது. திமுக ஜாலியாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா என்ன இருக்கு சார், இப்போ அன்புமணி மேல புகார் இருக்கு சார். நீங்க தினகரன் மேல அரெஸ்டே பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி ஒரு திகார் சிறையிலே வச்சாங்க. இங்க விஜய் மேல எஃப்ஐஆர்லயும் அவர் பேர் இல்லை, போலீஸும் சம்மன் பண்ணி விசாரிக்கல. அவருக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது இதில்? எப்படின்னா, இப்போ இடைக்கால நிம்மதி அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களை முடக்க பார்க்கறதுன்னு ஆதரவு பேட்டி கொடுத்தார் டெல்லியில். தாவேக்காவை முடக்குவதற்காகத்தான் இந்த வழக்கை திமுக கையில் எடுத்துக்கொண்டு. நான் கேட்குறேன், கத்தியில் குத்துனாங்கன்னு சொன்ன செந்தில் பாலாஜி அவருக்கு இப்போ யார் க்ளீன் சீட் கொடுக்க போகிறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா நம்புவீங்களா? சிபிஐ கொடுக்க போகுது. ஒரு ஆதாரம் காமிச்சாங்களா? 16 நாள் ஆச்சு. கத்தியில் குத்துன ஆதாரம் ஒரு ஆதாரம் காமிக்க முடிஞ்சுதா? 63 ட்ரோன் பறக்குது, ஒவ்வொரு டிவியும் 10-18 யூனிட் போட்டிருக்கு. இதில் கிடைக்காத காட்சி ஆதாரம் எப்படி சிபிஐ கிடைக்க போகுது? ஸோ புரளி கிளப்பினதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. க்ளீன் சீட்டு திமுக நிம்மதி, நீண்ட கால நிம்மதி திமுகவுக்கு. இப்போ இடைக்கால நெருக்கடி இதெல்லாம் வச்சு பேட்டி கொடுக்கலாம். ஏதாவது திமுக சொல்கிறது செய்கிறதெல்லாம் என்ன எங்களுக்கு தெரியும், தாவேக்காவை முடக்க பார்த்து ஒன்றுமே கிடையாது. இப்போ என்னென்னா, நீங்கள் ஏன் லேட்டாக போனீங்க, அந்த போலீஸ் இந்த இடத்துல இழுத்துன்னு நிறுத்துதுன்னு பேட்டி கொடுக்குறாரு. அப்போது அந்த இடத்துல ஃபோக்கஸ் லைட் போட்டது, ஸ்பீக்கர் செட் பண்ணது போலீஸா? நீங்கள் தானே அந்த இடத்துக்கு விரும்பி வந்தீங்க, இந்த இடத்துல பேட்டி கொடுப்பேன், இந்த இடத்துல பேசுவேன்னு. அப்போ நீங்கள் சொல்வதெல்லாம் எங்கே? இப்போ நீங்கள் சிபிஐ விசாரணையே கேட்கல, ஆனால் எங்களுக்கு வெற்றின்னு பேட்டி கொடுக்குற ராதவ். எது வெற்றி? இப்போ என்ன பண்ண போகிறாங்க தெரியுங்களா? நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். இந்த வழக்கில் சிபிஐ என்கொயரி பண்ணி 2 ஸ்டேட்மெண்ட் எடுக்கும். இந்த வழக்கில் மதியழகன் ஆல்ரெடி அரெஸ்ட்டு, இன்னும் அரெஸ்ட் பண்ண வேண்டியவர்கள் நிர்மல்குமார், ஆனந்த். இவங்களை கைது பண்ணி கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதா, இல்லை தமிழ்நாடு போலீஸ் சரியாக செல்லுன்னு திமுக அரசாங்க பக்கம் திருப்பி விடுறதா அப்படின்னு ஒரு பிளே கார்டை தூக்கி சிபிஐ போட்டாங்கன்னு வச்சிங்களேன், பிப்ரவரி மாதம் இவர் என்ன முடிவு எடுக்க போகிறார்? எப்படி அன்புமணி முடிவு எடுத்தாரோ, எப்படி டிடிவி தினகரன் முடிவு எடுத்தாரோ, அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்காகத்தான் விஜய்க்கு இப்படி ஒரு நெருக்கடி வரும். வேற வழி என்ன இருக்கு? நீங்க ஒண்ணு இல்லைங்க, இல்ல சிரிக்கிறதுக்கு சொல்ல, நீங்க சிபிஐ கேஸ் போட்ட அஜித் பவார் என்னாச்சு? பிஜேபி கூட்டணிக்கு போனாரு. கேஸ் போட்ட அடுத்த வாரம் திரும்ப இந்த கூட்டணிக்கு வராரு. கேஸே இல்லை. சாரதா சிட் ஃபண்ட் மோசடி, சுவேந்த அதிகாரி கேஸ் என்னாச்சு? சிபிஐ கேஸ். சார், அவங்களாம் பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி பிரச்சனையில மாட்டி அரெஸ்ட் ஆக வேண்டிய பார்க்காதீங்க. கையில கிடைச்சா உங்களை எப்படி மிரட்டி உருட்டி உங்களுக்கு வழி கொண்டு வருது. இதுதான் சிபிஐ, ஐடி, இடி எல்லாம் சேர்த்து. ஸோ நீங்க இதுல சிக்க போறீங்களா? அதான் என்னோட கேள்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.